இஸ்ரேல் ராணுவம் 2000 கிலோமீட்டர் பறந்து வந்து ஈரான் மீது ஏர் அட்டாக்கை தொடுத்து படை தளபதிகள் அணு விஞ்ஞானிகளை கொன்று குவிக்க பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலின் பல நகரங்களை நவீன ரக ஏவுகணையை விட்டு நாசம் செய்திருப்பது சர்வதேசம் எதிர்பாராதது. இதோடு இஸ்ரேலின் அடுத்த குறி பாகிஸ்தான் என கூறப்படுகிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வந்த ஹமாஸ், இஸ்புல்லா, ஹவுதிகளை காலி செய்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஈரான் பக்கம் திரும்பியிருக்கிறது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலின் 200 விமானப்படை விமானங்கள் திடீரென ஈரானுக்குள் ஊடுருவி சுமார் 100 இடங்களில் குண்டு போட்டன. குறிப்பாக ராணுவ தலைமையகம், ராணுவ தளபதிகள் குவார்டர்ஸ், அணு ஆயுத தயாரிப்பு மையங்கள், எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்குதல் தொடுத்ததில் டெரான் பற்றி எரிந்தது. இந்த கொடூரமான அட்டாக்கில் ஈரான் படைத்தளபதி கோலான் அலி, பாகிரி, ஹோசேன் சலோமி உள்ளிட்ட 10 பேரும், முகமது மெதி தெஹ்ரான்ஜி, ஃபெரேடவுன் அப்பாசி உள்ளிட்ட 14 விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி டெல் அவிவில் உள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் சிலரிடம் கேட்டோம். டெரான் அட்டாக் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே மொசாட்டால் வடிவமைக்கப்பட்டது. இதற்காக மொசாட் உளவாளிகள் மெல்ல ஈரானுக்குள் ஊடுருவி அதிபர் அயதுல்லா காமினி மீது அதிருப்தியில் இருக்கும் ஈரான் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தங்களின் உளவாளிகளாக்கி இருக்கிறார்கள். இதற்காக டெரானிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தனி பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு சில கடும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலம் ஈரானின் ஆம்புலன்ஸ், பள்ளி, கல்லூரி வாகனங்களில் ட்ரோன்களின் உதிரி பாகங்கள், வெடிப்பொருட்கள் கடத்தி வரப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்களை தயார் செய்து அதில் வெடிப்பொருட்களை நிரப்பி பிறகு ஜூன் 13ஆம் தேதி தாக்குதல் என்று நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பெயர் சூட்டி மொசாட் உளவாளிகள் சிக்னல் கொடுக்கவும் டெல் அவிவிலிருந்து புறப்பட்ட 200 விமானங்களும் ஈரான் எல்லையை அடைந்தன. அங்கிருந்த மொசாட் உளவாளிகள் சரென ட்ரோன்களை ஏவி ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை துவம்சம் செய்தனர். இதனால் ஈரானின் வான் கட்டுப்பாடு இஸ்ரேல் வசம் வரவும் 100 இடங்களில் குண்டு போட்டுவிட்டு பத்திரமாக திரும்பியது. அதிபர் அயதுல்லா காமினியையும் தீர்த்து கட்டுவதுதான் இஸ்ரேலின் திட்டம். ஆனால் அமெரிக்கா அதை தடுத்திருக்கிறது. அதிர்ந்து போன அதிபர் அயதுல்லா காமேனி இஸ்ரேலை பழிவாங்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ஐ தொடங்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்தில் 100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இந்த ஏவுகணைகள் தலைநகர் டெல்வா அவிவ், பெதாக் டித்வா குடியிருப்பு, கப்பல் படை, ஆயில் கிடங்கி, பவர் பிளான்ட்டுகள் இருக்கும் ஐஃபா துறைமுகம் தவிர 10க்கும் மேற்பட்ட நகரங்களை தாக்கின. குறிப்பாக பிரதமர் நெதன்யாகுவின் வீடு, மொசாட் தலைமையகம் மீதும் கூட ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன. இதனால் படு டென்ஷனான இஸ்ரேல் மறுநாள் ஈரானில் உள்ள உலகின் நம்பர் 1 தெற்கு ஃபார்ஸ் எரிவாயு வயலில் 14வது பிரிவில் குண்டு போடவே அது பற்றி எரிகிறது. இந்த கேஸ் ஃபீல்டு எரிவதால் ஒரு நாளைக்கு $250 மில்லியன் இழப்பு ஏற்படுமா? என்றாலும் அசராத ஈரான் இஸ்ரேல் நகரங்கள் மீது தொடர்ந்து 5ஆம் நாளாக தாக்கி வருகிறது. இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஹவுதி, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அமைப்புகளுக்கு பிரைமரி ஆயுத சப்ளையர் ஈரான் எங்களுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது. எங்கள் தலைமுறையை காக்க தாக்குதல் தொடுத்தோம். ஈரான் மக்களை சர்வாதிகாரியிடமிருந்து காக்கிறோம். அணு ஆயுதங்களை அழிக்கும் வரை போர் ஓயாது என்று கூறியிருக்கிறார். எங்களின் முழு பலம் காட்டப்படவில்லை. எனவே வரப்போகும் தாக்குதலில் இருந்து தப்பிக்க டெல் அவிவ் மக்கள் ஊரை காலி செய்துவிட்டு ஓடுங்கள் என்று காமினி கோபத்துடன் பேசவே
அதிரடியாக விமான தாங்கி கப்பல்களை மத்திய தரைக்கடல் பிரதேசத்திற்கு நகர்த்தி இருக்கிறார் ட்ரம்ப். எனவே இன்னும் அடுத்த சில நாட்களில் போர் உக்கிரமாகும் என்பதே உண்மை என்றார். இதுகுறித்து ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் ஒருவரிடம் பேசினோம். இஸ்ரேலின் பின்னால் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 12 நாடுகளும், ஈரான் பின்னால் சவுதி அரேபியா, கத்தார், லெபனான், துருக்கி உள்ளிட்ட அரபு நாடுகளும் அணிவகுக்கின்றன. ஈராக்கில் சதாமை தூக்கிலிட்டது போல் அயதுல்லா காமினியையும் காலி செய்துவிட்டு ஒரு டம்மி அரசை நிறுவுவதுதான் அமெரிக்காவின் நோக்கம். அதற்கான ஏவலாளியாக இஸ்ரேல் செயல்படுகிறது. ஈரான் ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு. போர் தொடங்கிய உடனேயே ஆயில் விலை 4% அதிகரிக்கிறது. அதை சுரண்டி இதுவரை மத்திய தரைக்கடல் போருக்காக செலவழித்த முழு தொகையையும் எடுத்துவிடலாம் என்பது அமெரிக்காவின் எண்ணம். என்றாலும் இந்த போர் ஈரானுடன் நிற்காது. அணு ஆயுதம் வைத்திருக்கும் இஸ்லாமிய நாடுகளை தாக்குவோம் என்று பிரதமர் நெதன்யாகு கூறியிருப்பதால் அடுத்த குறி அணு ஆயுதங்களோடு அலையும் பாகிஸ்தானாக கூட இருக்கலாம் என்றார். போர் நிற்பதற்கான வழியே இல்லை. பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்பதே இன்றைய நிலை. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆ. துரைசாமி. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking.